இன்னொரு தகவல் சொல்றேன். நம்ம திருமாவளவன் இருக்கார் பாருங்க, பிசிகே சட்டசபையில தேர்தல்ல 15 வருஷம் கழிச்சு வராரு. நான் அது அப்பயே சொன்னேன், சட்டசபை தேர்தல்ல போட்டி போட்டு வாங்கினேன் அப்படின்னு. இப்ப வராரு. அதுல என்னத்துமா சொன்னாரு, இதுல இருந்தே அவர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 2026க்கு அப்புறம் கள நிலவரம் மாற போகுது. அதனால பிசிகேல யார் யாரெல்லாம் திமுக ஆதரவு எம்எல்ஏ இருந்தாலும் அவனுக்கு சீட்டு கொடுக்கல. இதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன். அண்ணா, கட்சியில பாதி பேர் திமுக இருக்காங்க, தயவு செஞ்சு சீட்டு கொடுக்காதீங்க, கட்சியை உடச்சிட்டு போயிடுவாங்க. கரெக்டா முடிவு போட்டார் இன்னைக்கு. இதுல இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, நம்ம சபரிஷும் யாரு மு.க. ஸ்டாலினுடைய மருமகனும் உதயநிதி சாரும் மு.க. ஸ்டாலின் சாரும், தலித் சகோதரர்களே இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் திருமாவளவனை கூப்பிட்டு காட்டுமன்னார் கோயில்ல மாநில அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு பேசியிருக்காங்க. என்ன அநியாயம் பாத்தீங்களா? பிசிகே கட்சியை டிசைட் பண்ணதுக்கு மு.க. ஸ்டாலின் சார் யாரு? இந்த அநியாயத்தை நம்ம கேட்கணுமா இல்லையா? நம்ம வெளியில தான் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவரு ஜெயிச்சு சட்டசபைக்கு வந்தா திமுக மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அண்ணன் திருமாவளவன் கூட எம்எல்ஏ நின்றுவாங்களாம். பிசிகே எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுக்கு இப்பயே திமுக முற்பட்டாங்க. நேத்து 2 நாளா இந்த வேலை ஓடிட்டு இருக்கு. நீங்க மாநில அரசுக்கு வரக்கூடாது, நீங்க டிவிக்கு நீங்க வந்து காட்டுமன்னார் கோயில் நிக்கிறத வாபஸ் பண்ணுங்க. இது யார் சொல்றது? மு.க. ஸ்டாலின் சார் சொல்லிட்டு இருக்காரு. இது யார் சொல்றது? திரு சபரீஸ்வரர் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இது யார் சொல்றது? உதயநிதி சார் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? அவர் மேல நமக்கு எந்த விமர்சனமும் இல்ல. ஒரு நல்ல ஆளுமே, ஒரு நல்ல அறிவாளி திருமாவளவன். ஆனா சட்டசபைக்கு வந்தா என்ன ஆயிடும்? உதயநிதிக்கு அவர் வந்து சேலஞ்ச் பண்ணிடுவாராம். அதனால நீங்க டெல்லி ஓடிருங்க, டெல்லி பக்கம் போய் சண்டை போடுங்க. நாங்க பிஜேபி எதிர்க்கிறவா எதிர்த்துட்டு இருப்போம். உதயநிதி சொல்லுவாரு, மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே அப்படின்னு பேசிட்டு வர வசூல்ல பாதி வசூல் அங்க கொடுத்துட்டு இருப்பாங்க டெல்லிக்கு. அண்ணன் பாவம் டெல்லியில போய் கடுமையா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா மாநில அரசு திரும்பிட்டா என்ன ஆகும்? உரிச்சிருவாரு.